நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 141 பேர் இதுவரை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து இளைஞர்கள் சிலர் வண்ணப்புகை குப்பிகளை வீசிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதனால் பாதுகாப்பு அத்துமீறல் குறித்து உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றனர். இதனால் அவை நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்படுத்தியதாக கூறி முதற்கட்டமாக திமுக எம்பி கனிமொழி உள்பட 14 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 18ஆம் தேதி நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத வகையில் இரு அவைகளிலும் ஒரே நாளில் 78 எம்பிக்கள் இடைநீக்க நடவடிக்கைக்கு ஆளாகினர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஏற்கனவே 92 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் எம்பிக்கள் சசி தரூர், கார்த்தி சிதம்பரம் உள்பட மேலும் 49 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 141 எம்பிக்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மக்களவையில் சுமார் 100 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெகு சிலரே அவையில் உள்ளனர். மாநிலங்களவையிலும் இதே நிலை காணப்படுகிறது. குளிர்கால கூட்டத்தொடர் முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றி அவை நடவடிக்கைகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சித்துள்ளார்.